தாய்மொழியாம் தமிழுக்கும் செந்தமிழ் மொழிக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களாட்சி மலர்ந்த நாள், நம் பாரதம் குடியரசாக மாறிய பொன்னாள். எண்ணங்களில் சுதந்திரமும் இதயத்தில் அமைதியும் நினைவில் சரித்திரத்தையும் நிறைந்துள்ள இந்த அழகிய தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். இன்று ஜனவரி 26 நாட்டின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடி வருகின்றோம். உங்கள் அனைவருக்கும் என் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வீரம் போற்றும் பாரத நாட்டில் மக்களாட்சி மலர்ந்த தினமான குடியரசு தினத்தை பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்றுதான் நமது பாரதம் குடியரசு நாடாகியது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள்தான் குடியரசு தினமாகும். டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பாகும். குடியரசு என்றால் மக்களாட்சி என்பது பொருள். தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறையே குடியாட்சி ஆகும். குடியரசு தினமன்று நாட்டின் தலைநகர புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். விழாவில் முப்படைகளும் தங்கள் சாகசங்களை செய்து காட்டும். நம் பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு. இதனை பாதுகாப்பது நமது முதல் கடமையாகும். ஜாதி, மதம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.